நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணும்போது இல்லை யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்கும்போது நம்ம எப்படிடா இவ்வளோ நாள் இதை பார்க்க ஆரம்பித்தோம், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது ஏன் நடக்குது, அது எதனால் நடக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேக் ஷூர் யூ வாட்ச் இட் ஃபுல்லி. ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ராலிங்கோ யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதை வந்து பாசிட்டிவாகவே உங்களுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹேபிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ராலிங்லையும் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் நடக்கிற விஷயம் என்னென்னா மொமெண்டம் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க. இந்த மொமெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் புஷ். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் புஷ் தேவைப்படுது. அந்த புஷ் கிடச்சக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை உங்களே அறியாமல் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் இன்டென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கச்சு, உங்களோட எக்ஸ்டர்னல் புஷ் இல்லாததுனால நீங்கள் அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் மிஸ் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்கள்கிட்ட ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஃபைண்ட் அன் மொமெண்டம். ஸோ இந்த மொமெண்டம்ன்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புஷ்அப்ஸ் பண்ண போகிறேன், ஒரு செஸ்ட் ப்ரெஸ் பண்ண போகிறேன்னு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை அறியாமல் நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்ற ப்ராசஸ்லேயே வந்து நீங்கள் வந்து அதை கண்டினியூஸாக பண்ணுவீங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்றது வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைண்ட் யுவர் மொமெண்டம் அண்ட் பி கன்சிஸ்டன்ட்.